ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ரிமோட் ஒர்க் பண்றது. அதே மாரி ஒன் சைட் ஒர்க். ரிமோட் ஒர்க்கும் தான், ஒன் சைட் ஒர்க்கும் தான். இது நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் ஓகே. நாங்க வந்து நான் மெயினா வந்து உங்களுக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரி சவுதி, அதே மாரி கட்டார், அதே மாரி துபாய். ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல கம்பெனிஸ் வந்து அ ஒன்லைன்ல கம்பெனிஸ் அந்த சர்வீஸுக்குரிய பெர்சன ஹையர் பண்ற, அதுக்குரிய டீட்டெயில ஷேர் பண்ற வெப்சைட் சம்மந்தமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ இதில வந்து எல்லாமே ட்ரஸ்டபிள் வெப்சைட் தான். சில வெப்சைட் வந்து என்ன செய்யுதுன்னா, சில லிமிட் வச்சிருக்குது. அதுக்காக உங்கள பே பண்ணுங்கன்னு போட்டு சொல்லுது. ஒரு சின்ன அமௌண்ட் தான், 1 மாசத்துக்கு இது பண்ணுது. ஸோ அத நீங்க பே பண்ணிட்டு அத இது பண்ணலாம். ஸோ அதுக்காக அ நீங்க ஒரு 3000 அப்படி அ ஸ்ரீலங்கன் ரூப்பீஸ நான் சொல்றேன். ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் தான் பே பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ சரியா தாரதுக்காகவும், உங்கள இது பண்றதுக்கும். உங்களுக்கு தெரியும் என்னன்னா, பேமெண்ட் பண்ணி பண்றது. இப்ப நீங்க ஆன்லைன் ஜாப்ப வந்து வெளியிலயும் தேடி செய்யலாம். இப்ப நம்ம ஒரு கிளாஸ் ஒண்ணு கண்டக்ட் பண்றோம். இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி செய்யலாம். நாங்க என்னன்னு ஒரு சொன்னா, வெளியில நீங்க செய்றீங்கன்னு ஒரு சொன்னா, நீங்க இதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு சரியான பிழையானது தெரியாது. அதில வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய டிப்ஸுகள், அதே மாரி ஆ வொர்க் பண்ற டிப்ஸுகள், அத ஏர்ன் பண்றது, அத வித்ட்ரா பண்றது, அதில வர பிரச்சனைய சால்வ் பண்றது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கைடன்ஸ் தேவை. ஸோ அந்த கைடன்ஸ தான் நம்ம இந்த கிளாஸ்ல ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க அப்படி இல்லாம நாங்க ஏர்ன் பண்ணலாம். நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணலாம். அதுக்குரிய ஹை டெடிகேஷன் ஒண்ணு உங்கள்ட்ட தேவை. அப்படி இல்லாம நம்ம ஒரு பே பண்ணி வரையமுக்கு நம்ம கைடன்ஸா எடுத்துக்கொள்றது. அப்ப அந்த 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 விஷயம் தான் இது. ஓகே. ஸோ இங்கே நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் இந்த ப்ரூஃப்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த குரூப்ல எக்ஸஸை வந்து நீங்கள் டிக்டாக்ல போயிட்டு பயோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ எக்ஸஸ் தான். இங்கே பாருங்கள், ஜாயின் டெலிகிராம் சேனல் இங்கே தந்திருப்பேன். அதில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து இதில் 1000 ருபீஸ் எல்லாம் ஏர்ன் பண்ணிருப்பாங்க. 1000, 2000, 3000, 10,000, 20,000. அப்போ இது என்னன்னா, நீங்கள் சின்ன அமௌண்ட் ஒர்க் பண்ணாலும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் அந்த வெப்சைட் உங்களுக்கு பே பண்ணணும். இப்படியான வெப்சைட்டுகளில் ஒர்க் பண்ணிட்டு பழகுங்க. அந்த வெப்சைட்டுகளுக்கு நீங்கள் மினக்கடுங்க. இது நான் சும்மா இருங்க, நீங்கள் வீட்டை நாங்கள் காசு யாரா ஆட்கள் சேருங்க காசு, இதெல்லாம் நீங்கள் என்ன நாலேஜை படிக்க போகிறீங்க? என்ன நாலேஜ்? அடுத்து வந்து நீங்கள் பாருங்கள், இந்த இந்த நீங்கள் இப்போ இந்த டெலிகிராம் குரூப்பில் மெம்பர்ஸை பாருங்கள். ஒரு 1500 700 பேர். 4 வருஷமா நான் இது ரன் பண்ணுறோம். 4 வருஷமா நாங்கள் ரன் பண்ணுறோம். மெம்பர்ஸை பாருங்கள். ஆனால் இப்போ இந்த ஒரு ஏதோ ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துச்சா, ஒரு வெப்சைட் இப்படி நாங்கள் 4 வருஷம், நாங்கள் 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறோம். நிறைய வெப்சைட்டுகள் நாங்கள் ஆயிரக்கணக்காக பார்த்துட்டோம். ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. என்னென்னா, உங்கள்கிட்ட அறிவு தெளிவு இல்லாதது தான் இப்படியான ஸ்கேமுகளில் விழுறதுக்கு காரணம். அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இதில் வந்து அந்த ஸ்கேம் பண்ணுற வெப்சைட் சேனல்ஸை போய் பார்த்தா இப்போவே 2000 2500க்கு மேலே வந்துட்டு பாருங்க. ஒரு சரியான விஷயம் போய் சேர்றதுக்கும் பிழையான ஒரு விஷயம் போய் சேர்றதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஓகே. ஸோ அதுலேயே இப்போ ஆயிரக்கணக்கான மெம்பர்ஸ், நான் அந்த அவங்களோட ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன். இப்போ ஒரு 2 3 மாசத்துலேயே அவங்களுக்கு $1,00,000 வந்து அவங்கள்ட்ட சேர்ந்துருக்கு. ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 3,00,00,000 ரூபாய்க்கு மேல. அப்ப இது எப்படி போய் சேர்ந்திருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம காலையில கிளாஸ் வச்சு, ஈவினிங் கிளாஸ் வச்சு, அதுல உங்களோட டவுட்ஸ கிளியர் பண்ணிட்டு, வீடியோஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தந்துட்டு, அதுல வாரத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது பண்ணிட்டு, கிளாஸ் லைவா உங்களுக்கு அத கிளியர் பண்ணிட்டு, ஒர்க்குக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தந்துட்டு, இது எல்லாமே செய்து இவ்வளவு காலம் இது பண்ணாலும் நமக்கு இது வந்து ரீச் வந்து குறையத்தான் இருக்குது. அப்போ இதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஒரு ஆக்டிவ் இன்கம் நீங்கள் ஜாயின் பண்ணுமே ஜாப்ஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தயவு செய்து வேலை குறைய இருக்கணும், காசு கூட இருக்கணும். தயவு செய்து இந்த மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் ஆட்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. என்னென்னு ஒரு சொன்னால், இந்த இந்த ஸ்கீமில் இருக்கிறார்கள், இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறார்கள், எப்படி ஆஃப்லைனில் உங்களுக்கு ஒரு இடத்த ஒரு வேலைக்கு ஒரு டெடிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ, அதே மாதிரி தான் ஆன்லைனில் இருக்கிற வேலைக்கும். இப்போ ஆன்லைனில் வந்து உங்களை யாருமே ரிச் ஆக்க மாட்டாங்க. சும்மா இருந்துட்டு நீங்கள் ரிச் பண்ணுங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த இந்த யோசனையெல்லாம் இல்லாததான் உங்களை ஏமாத்துறதுக்கு காரணம். ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ செய்யலாம்? ஒரு கவர்மெண்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்படுது ஒரு ஆளை இது பண்ணி வைக்கிறது, படிக்க வைக்கிறதுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து எவ்வளோ செலவு வரும். அப்போ இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் சும்மா இருங்க, இது காசை போட்டு இது பண்ணலான்னு சொல்லலாமே. அதே மாதிரி நல்ல ஒரு டாப் லெவல் நீங்கள் எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பாருங்கள். அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்தீங்க. நீங்கள் அவங்களோட ஸ்டோரிஸை கேட்டு பாருங்கள். இப்படி இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இது பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
சும்மா இருந்துட்டுங்க நாங்கள் காசு தரோம்னு சொன்னால் யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த அறிவெல்லாம் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட ஜெனரேஷனுக்கும் உங்களோட சொசைட்டிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இது உங்களோட கடமை இது. ஏன்னா ஆன்லைனில் கட்டாயம் மணி தேவை. அதை வந்து பிழையான வழிகளில் அடுத்து வந்து நீங்கள் அதில் இருக்கிறவங்க இன்னொரு ஆளை அதில் கொண்டு சேர்க்காதீங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு மிஸ்டர் மிஸ்ஸஸ் அதே மாதிரி இருப்பாங்க. ஃபேமிலி ஃபாதர்ஸ் மதர்ஸ் பிள்ளைகள் இருப்பாங்க. இவங்களோட இது எல்லாத்தையுமே நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு கடமை பொறுப்புன்னு உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே. அப்போ அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஒரு ஆளையும் கொண்டு இதோட சேர்த்து விட்டுட்டு அவன் ஸ்கேம் பண்ணிட்டாண்டு அவன்கிட்ட காசை இது பண்ணிட்டு நீங்கள் ஏன் சும்மா இது பண்ணுறீங்க? அப்படி எதுவுக்குமே நீங்கள் இது பண்ணாதீங்க. எந்த கிளாஸ்லேயும் அப்படி தயவு செய்து யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஸ்டெபிளாக உங்களுக்கு ஒரு பார்ட் டைமான ஒரு மணி மேக்கிங் இது உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி தரும். நீங்கள் ஆஃப்லைனில் நம்ம ஒரு இடத்துல ஒரு 500 ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ எஃபர்ட் போடணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. என்ன ஜென்யூன் ஜாப்புக்கு இப்போ நீங்கள் வீட்டிலேருந்தே ஃபேன் இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற டைமில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில பிள்ளைகள் வந்து சேர்த்து வச்சு எடுக்கல 60,000 70,000 80,000 சொல்லி சேர்த்து வச்சு பிள்ளைகள்லாம் எடுக்குதுகள். மொபைலில் மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு எடுக்க. அப்போ இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இது ஏர்ன் பண்ணுதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு சின்ன எஃபர்ட் ஒன்றை போட வேண்டியது ஒரு கடமை. எஃபர்ட்டை போட்டு நீங்கள் அதை ரீச் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்போ அப்படியும் இல்லாமல் நீங்கள் நினைக்க போகிறது தான் இங்கே பிரச்சனையாக வரப்போகுது. ஓகே. தயவுசெய்து கான்செப்டை புரிஞ்சு கொள்ளுங்கள். இது நீங்கள் எங்கே சுற்றி போனாலும் இதுதான் இருக்குது. ஓகே. உங்களுக்கு அட்வான்ஸாக நீங்கள் யூடியூப் வெப்சைட் ரன் பண்ணுற அது வந்து மணி இருக்கணும், அதுக்கு நாலேஜ் வேணும், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே. நாங்கள் ஓவர் 15 மில்லியன் ருபீஸுக்கு மேலே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ண வச்சுக்கோங்க. இதை நாங்கள் அப்டேட் பண்ணுவோமா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோடு 4+ இயர்ஸ் ஆகுது. 1300 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. நான் போடுற ப்ரூஃபில் பார்த்த விளங்கும். ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் டெடிகேஷன் அண்ட் ஒர்க்கிங் ஸ்கில் தானே, வேறு எதுவும் இல்லை. யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யுவர் ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்பாக, இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு இதில் டிக்டாக்ல இதில் போட்டிருக்கிறேன். என்ன வேறு நம்ம கொஞ்சம் ஜென்யூனாக இந்த ரிஸ்க் உள்ள சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே இந்த சோஷியல் மீடியா இது பண்ணும். இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இதானது. ஸோ அதனால் நீங்கள் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் அதில் டீட்டெயிலை வந்து கூகுளில் போயிட்டு வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு எங்களுடைய சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக்கில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது, த்ரெட்ஸ், அதே போல் குவாரா, லிங்க்டின், எக்ஸ், டெய்லி மோஷன் இப்படியான சோஷியல் மீடியாஸ் இருக்கும். ஸோ இதுவெல்லாம் ஒன்றில் கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த கூகுள் சர்ச்லேயே வந்துட்டு இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரூஃப்ஸ்கள் இதில் இருக்கும். ஸோ ப்ரூஃப்ஸ்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் நாங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் அதாவது எங்களோட ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்களை ஷேர் பண்ண வீடியோஸ் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. ஓகே. கான்செப்ட்டுக்கு போவோம். ஸோ நான் முதலாவது சில வெப்சைட்டை உங்களுக்கு சொல்கிறேன். இது 2 சைட்டை நம்ம வாங்க போகிறோம். ஒன்று வந்து ரிமோட் ஒர்க், இன்னொன்று வந்து இந்த ஒர்க். ஸோ இந்த 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 இண்டீட் நான் இது ஆல்ரெடி இந்த வெப்சைட் சம்மந்தமாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்னென்னு ஒரு சொன்னால் இதில் ரிமோட் சர்ச்சில் ரிமோட்டுன்னு போட்டு நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதே சிட்டியில் போட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸ் வரும். இப்போ நீங்கள் ரிமோட் தானே, ஒருவேளை இதை நீங்கள் ஒன் சைட்டில் அதாவது கம்பெனியை போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா இதை ஒன் சைட்டுன்னு போட்டிங்கன்னு சொன்னால் சரி. ஓகே. பிஸ்னஸ் அனலிஸ்ட் தோஹா, இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்களுக்கு இது ஒர்க் பண்ணும்போது தெரியல, ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். பேமெண்ட் கேட்டான்னு ஒரு வேளை இது பெய்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணால் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. கிட்ஸ் கிளப் சூப்பர்வைசர், அதே மாதிரி ஐசிடி சர்வீஸ் டெஸ்க் ஏஜென்ட், டீம் லீடர் கட்டார், தோஹா கட்டார், தோஹா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதே மாதிரி ஹெச்ஆர் மேனேஜர், லோன்ட்ரி சூப்பர்வைசர், ஸோ அப்படின்னு ஒரு சொல்லி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சிட்டியில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இதில் ஏரியாவும் இருக்குதா, ஏரியா வைஸாகவும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி யுஏஇ யுனைடெட் ஓகே. நீங்கள் சர்ச் பண்ணும்போது அந்த கண்ட்ரி வைஸாக சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஃபில்டர் ஆகுமா? தோஹா ரயான். ஓகே. ஸோ நீங்கள் கட்டார் ஜாப், அதே மாதிரி இதில் துபாய் இண்டோ டு துபாய்
ஜாப் இன் இண்டீட் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் துபாய் ரிலேட்டடான ஜாப்ஸ் வரும். அதே மாதிரி சவுதி ரிலேட்டடான ஜாப்ஸும் இதில் வரும். அந்த ஃபில்டரை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, ஃபில்டர் ஜாப் தான் உங்களுக்கு இந்த ஃபில்டர் பண்ணுறது தான் உங்களுக்கு சரியான ஒரு இதாக இருக்குமா? ஓகே, அந்த ஏரியா அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இது உங்களை இது பண்ணுது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபேமஸ் வெப்சைட்டா. ஸோ இதில் வந்து பாருங்கள் எங்கெங்கே இந்தியாவில், பாகிஸ்தானில், ஈஜிப்டில், துபாயில், அதே மாதிரி சவுதியில், மொரோக்கோவில். ஸோ எங்கெங்கே ஜாப்ஸ் இருக்கோ அது இங்கே ஷோ ஆகும். இதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் வந்து ஒன் சைட்டும் வரும். அதே மாதிரி நீங்கள் இது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் வரும், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் வரும், ரிமோட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் வரும். இப்போ டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் இது எங்கே ஜாப்ஸ் இன் துபாய் இதில் சொல்லியிருப்பான் எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணணும், இதில் என்ன விஷயம்ங்கிறது இதில் சொல்லியிருப்பான். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பேமெண்ட் இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னென்னா ஒரு 1 மந்த் எக்ஸஸ் நீங்கள் ஒரு வேளை பே பண்ணுற வெப்சைட்ஸ்கள் சொன்னிச்சுன்னு அந்த 1 மந்த்து மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஒர்க்குக்கு போனால் அந்த ஒர்க்குக்குரிய முழு டெடிக்கேஷனையும் நீங்கள் இன்வால்வ் பண்ணுறது தான் இதாகும். அதே மாதிரி நீங்கள் துபாய் அதாவது ஃபாரினுக்கு ஒர்க்கு போயிருப்பீங்க. பட் அங்கே இன்னொன்று ஒரு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் தேடி போன ஒர்க் வராது, வேறு ஒரு ஒர்க் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த ஒர்க்கில் இருந்துக்கிட்டே நீங்கள் இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணுறதுக்குரிய தெளிவும் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுதான் வந்து எமக்கு பகுத்தறிவுங்கிற அந்த 6வது அறிவோட விஷயம் அதுதான். இதை நீங்கள் சரியாக இது பண்ணீங்கன்னா சரி. ஓகே, அதில் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர், ரோல் என்ஹேசிங். அதாவது நீங்கள் இப்போ இந்த நான் சொல்கிற இந்த பிளாட்ஃபார்ம் ரிமோட் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோவை நல்ல ஸ்ட்ரென்த்தாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூபரில் சர்ச் பாருங்கள் ஹவு டு கிரியேட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு சொல்லி அவங்க எப்படி சரியாக க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் நாலேஜ் உள்ளாக்குன்னா நீங்கள் உங்களுக்கு ஷுவராக அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி சிவியையும் அப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து என்ன அதை தான் உங்களோட குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக அதை தான் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன கிளாஸில் ஜாயின் பண்ணுறாக்களுக்கு நான் வந்து உங்களோட ப்ரொஃபைலை ஸ்ட்ராங்காக வச்சுருங்கன்னு சொல்லி ப்ரொஃபைல் க்ரியேஷன் தான் ஃபஸ்ட்டுக்கு சொல்லுவேன். என்னென்னா அவங்க முதல் உங்களை அதை பார்த்து தான் உங்களுக்கு ஒர்க்கை தருவாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு தான் நீங்கள் லைவாக ஒர்க் பண்ணுறதை வச்சு உங்களை என்ன செய்வாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட அந்த க்ரியேஷன் ஹெச்ஆர்எம்மோ ஏன் அந்த இன்டர்வியூவில் இருக்கிறேன்னா அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ அப்படி இருந்தால் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு பிழை ஒன்று இருக்குது. இப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த ட்ரை பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு சொன்னால் அப்போ இதில் ஒரு பிழை ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகே, சக்ஸஸுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அந்த ட்ராவலில் வந்து எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் அந்த சக்ஸஸ் ரீச் ஆகுதுன்னா அங்கே ஏதோ ஒரு பிழை ஒன்று இருக்குது. கட்டாயம் அங்கே ஒரு தடங்கள் ஒன்று வரணும். அந்த தடங்கள் என்னென்னா படிப்பு. அந்த தடங்கள் தான் லேர்னிங். ஸோ என்னோட கிளாஸில் நீங்கள் படிச்சுட்டு வாரீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போகல ஒரு இடத்த பிள்ளை வந்துட்டுனா அது தடங்கள் இல்லை, அதான் லேர்னிங். ஸோ இந்த ரியாலிட்டியெல்லாம் நீங்கள் புரிஞ்சு கொண்டா தான் நீங்கள் இது பண்ணலாமா. ஓகே, ஸோ அந்த போர்ட்ஃபோலியோவும் சிவியும் ரொம்ப முக்கியமாக அதை கட்டாயம் க்ரியேட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இதில் நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் வந்து இந்த கம்பெனியை இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன, இது என்ன கேட்பாங்க, இதில் நீங்கள் என்ன இது பண்ணணும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் ஃபுல்ஃபில்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு ட்ரை பண்ணலாமா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து கல்ஃப் டேலண்ட். இது வந்து என்னென்னா ஒன் சைட் ஒர்க். அதாவது ஒன் சைட்னா என்ன, நீங்கள் அந்த கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்ட்ரி வைஸாக நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். என்ன என்ன கண்ட்ரி உங்களுக்கு தேவை. உதாரணத்துக்கு யுஏஇன்னா யுஏஇ செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆஃபீஸ் மேனேஜர், அக்கௌண்ட் ரிசீவபிள் 25 எல்லாமே நேற்று போஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஹெச்ஆர் மேனேஜர். ஸோ அதே மாதிரி நீங்கள் துபாயில் கட்டாரில் சொன்னால் கட்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா கட்டாரில் டிரான்ஸ்லேட்டர், ஐடி சர்வீஸ் டெஸ்க் டீம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் இது பண்ணலாம். சவுதி அரேபியானா சவுதி. ஸோ இதுலேயும் இருக்கும் கல்ஃப் டேலண்ட். பஹ்ரைன்னா பஹ்ரைன், ஈராக்னா ஈராக், அது மாதிரி குவைட்னா குவைட். ஸோ இப்படியான கண்ட்ரிஸுகளில் நீங்கள் ஒர்க்கை ஒன் சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், தெரிவு செய்து கொள்ளலாமா. ஓகே, ஸோ டாப் லெவல் கண்ட்ரிஸுகளில் இதில் அவைலபிலிட்டி கூட இருக்குது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் வித்தியாசம். இது ரிமோட் ஜாப் தான். அதாவது இப்போ நீங்கள் கட்டார் துபாயில் இருந்தாலும் நீங்கள் கம்பெனிக்கு போகாமல் நீங்கள் ஒன் சைட்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ரிமோட் சைட் தான் இருக்கும். இதில் நீங்கள் கண்ட்ரி வைஸாகவும் இது ஃபில் பண்ணி கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா அனலிஸ்ட்,
டேட்டா அனலிஸ்ட், அதே மாதிரி எஸ்சிஓ, அப்பியரன்ஸ். அதாவது இந்த இப்போ நீங்கள் இதில் பார்க்குற ஜாப்ஸில் உங்களுக்கு இதில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அதைத்தான் நீங்கள் சரியாக ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், அது நீங்கள் இந்த சும்மா நாம் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படியானதுகளுக்கு இங்கே நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஓகே, தயவு செய்து அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. இதில் டெவலப்மெண்ட் அந்த அந்த ப்ளூ கலரில் பாருங்கள், இது என்ன கேட்டகரின்னு போட்டிருக்கு, சேல்ஸ். அதே மாதிரி இங்கே பாருங்கள், மார்க்கெட்டிங், சேல்ஸ், கஸ்டமர் சக்ஸஸ். அதே மாதிரி டிசைன், வீடியோ எடிட்டருக்கு டிசைன், அட்மினிஸ்ட்ரேஷன், சேல்ஸ், கன்சல்டிங், அதில் இன்வென்ட்ரி அனலிஸ்ட். இந்த இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுல அவசரமாக தேவை அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் ஜாப் நம்மளோட கிளாஸில் இருக்கிறாங்களுக்கு அது தெரியும். QLE, டெவலப்மெண்ட், இங்கிலீஷ். இது வந்து ரிமோட் ஒர்க். அதே ரிமோட் ஒர்க்குன்னா நீங்கள் இப்போ எங்கே இருந்தாலும் பாருங்கள், 9 ஹவர்ஸுக்கு முதல் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இன்டர்வியூ எல்லாமே அவங்க எடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கம்பெனி எதுகளில் வேணாலும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இதில் ஒரு ப்ரீமியம் பேக் ஒன்றிருக்கு. நான் இது எதுக்குமே அஃபிலியேட் பண்ணலை. நான் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையோ வேறு எங்கேயுமே நான் லிங்க் தரல உங்களை ஜாயின் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஓகே, நான் இதில் பே பண்ணுறதுக்கு கூட நீங்கள் மணியை, ஸோ நீங்கள் என்ன சார் இங்கேயும் பே பண்ண சொல்கிறீங்க, அங்கேயும் பே பண்ண சொல்கிறீங்கன்னா அப்படி இல்லை. நான் இது உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு மணி வருது. இங்கே பாருங்கள், 4வது ஏர்னிங், 5வது ஏர்னிங், 10வது ஏர்னிங் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்களே. ஸோ இவங்கெல்லாம் என்னங்கன்னா அந்த அந்த ஏர்னிங்ஸை இன்னொரு சரியான ஒரு இடத்துல இது பண்ணுறதுக்காக தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நானும் மாதிரி தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஏர்ன் பண்ணுறது இப்படியான ஒரு ட்ரஸ்டபிள். ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஒரு டாப் லெவல் மணி மேக்கிங் ஸ்கில் இறங்கணுமானோடு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு ஆரம்பம் உங்களுக்கு சரியான ஒரு இடமாக அமையணும். ஏன்னா அங்கே இருக்கிற மணியை ஏர்ன் பண்ணி தான் நீங்கள் பொக்கெட்டில் இருந்து நீங்கள் அதுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது சரியாக வராது. அப்போ இங்கேயே உருவாக்கி, எங்களுக்கு சொல்லப்பட்டது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கேயே மணி மேக்கிங் ஸ்கீமை உருவாக்கி நீங்கள் இங்கேயே செலவழிக்கணும். அதுதான் உங்களோட சரியான திறமை. இல்லைன்னு சொன்னால் அது அது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, இது இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் போயிடும்.